வணக்கம்ண்ணே, உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம்? நான் கரூர் மாநகர் மாவட்டம். என் பேர் அரவை முத்து. ஓகே. கரூரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸினுடைய ஜோதிமணி தான் கடந்த காலங்களில் இருந்து இப்போயும் அவங்க தான் எம்பியாக இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அவங்களுடைய செயல்பாடு 5 வருஷமாக தொகுதி பக்கமே வரல. அவங்க வராமல் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அது ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் செந்தில் பாலாஜி வெளியில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற விஷயம் கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் எல்லாம் தமிழ்நாடு முழுக்கவே தெரியும். இன்றைக்கும் தமிழ்நாடை பொறுத்தளவில் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது. டாஸ்மாக் கடையாக இருந்தாலும் சரி, சொல்லப்போனால் ஸ்டாலின் இயங்கிறதே செந்தில் பாலாஜியினுடைய கருத்தில் தான் இப்போ இயங்கிட்டு இருக்கிறார். இந்த வாட்டி தேர்தல் நடந்ததே அவருடைய பேச்சு கேட்டு தான். இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்த தேர்தல் இன்றைக்கி ஸ்டாலின் ஒரு முடிவு எடுத்து செஞ்சாருன்னா அவரை கேட்காம எதுவுமே செய்யறதில்ல. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது கரூரை பொறுத்தளவில் இன்றைக்கி அவர் உள்ளே இருந்தாலும் இன்றைக்கி மாவட்ட செயலராக இருக்கார். அதே மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே, ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதுதான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இல்லை, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றப்பின்னணியினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். சிறையில் இருந்தாலும் கரூரை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காருன்னா அந்த அளவுக்கு அங்கே அவர் என்ன செஞ்சுருக்காரு? அந்த அளவுக்கு அங்கே அவர் என்ன செஞ்சாரோ இல்லையோ, ஸ்டாலின் குடும்பத்துக்கு அவர் நல்லா செஞ்சுருக்கார். அந்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி பெஸ்ட்டாக அவரை வச்சுருக்காங்க. இன்றைக்கி இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தாலுமே அவருக்கு அங்கே செல்வாக்காக இருக்குது. அப்புறம் மணல் கொள்ளை கரூரை பொறுத்தளவில் பட்ட பகலில் நடந்துகிட்ருக்கு. முதலெல்லாம் ராத்திரியில் ஜேசிபி வச்சு அள்ளிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க எப்போ வேணாலும் அள்ளுறாங்க. ஜேசிபி இயந்திரம் வச்சு வண்டி எப்பவுமே ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது. இல்லை, மணல் கொள்ளைன்னு பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினரோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா அங்கே மணல் கொள்ளை நடக்காது. ரெண்டாவது, காவல்துறை என்ன பண்ணுறாங்க? காவல்துறை கண் துடைப்பு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஜீப் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ரோட்டில் போக மாட்டாங்க, அள்ளிக்கிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. அல்லாத ஏரியாவை போய் பார்த்துட்டு அவங்க வந்துடுவாங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்புறம் அங்கே அரசியல்வாதிகளை பொறுத்தவரை திமுக மிகப்பெரிய கட்டுப்பாட்டோடு வச்சுருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா காங்கிரஸ் ஜெயிக்கல, திமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. ஜோதிமணிங்கிறது பேர் தானே, ஒரு லேடி பேர் தானே ஒழிஞ்சு ஜோதிமணி ஜெயிக்கல. அங்கே செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கார். இல்லை, மக்களவைத் தேர்தலில் ஜோதிமணி வாக்கு கேட்க போகும்போது நம்ம பார்த்தோம், மக்கள் விரட்டி அடித்தது, இவங்க ஓடினது, அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் மீறி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்க முடியுது. ஆனாலும் அங்கே அந்த ஒயின் ஷாப்பில் பணம் வசூல் பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்றது அது 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வசூல் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு. அவங்க ஒரு டீம் ஒர்க் மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்போ அமைச்சருங்கிறது முத்துசாமி பேருக்கு தான் அமைச்சர், அவர் அமைச்சர் இல்லை. இன்றைக்கி முழுக்க கட்டுப்பாடு அவங்க குரூப்பில் தான் இருக்குது. அது கரூர் செந்தில் பாலாஜி குரூப்பில் தான் இருக்குது. இல்லை, கட்ட பஞ்சாயத்து ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்குன்னு அது நீங்கள் இப்போ நிறைய இடத்த எழுதி வாங்கினது இப்போ கூட சமீபத்திலோட ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க, நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ திமுககாரங்க ஒரு பெரிய ஒரு இடத்த ஆக்கிரமம் பண்ணுறதுக்கு ராத்திரியை கம்பி வேலி போட்டு அது ஒரு பெரிய விஷயம் ஆகி இப்போ தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க கட்டுப்பாடுல அந்த இடத்த வச்சுருக்காங்க, திமுககாரங்களுடைய கட்டுப்பாடு. கரூர் அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் ஜோதிமணியை அங்கே கேட்டாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா ஒரு கருத்து வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? வேறு வழியே இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு போகணும்னாலும் இங்கே சொல்லிட்டு தான் போகணும், ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சொல்லிட்டு தான் போகணும். மக்களுடைய பிரச்சனைக்கு போனாலும் சரி, இந்த பிரச்சனைக்காக நான் வெளியில் போகிறேன்னு திமுககாரங்கிட்ட சொல்லாமல் அந்த அம்மானால அந்த ஏரியா பக்கம் போக முடியாது. இதை இப்போ நடந்துட்டு இருக்கிற நிலவு. காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது கரூரில்? காவல்துறையினுடைய செயல்பாடு என்னென்னா, வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், வசூல் வேட்டை. மணல் அள்ளிட்டு போனால் லாரி குறுக்காட்டினா 25,000 10,000 அவங்க வாட்டில் அவங்க மனசில் என்ன தோணுதோ அவங்க வசூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் மாமூல் மாதிரி டெய்லியும் அன்றாட வசூலுக்கு யூனிஃபார்மோடு போய் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல. காலைல 7 மணிக்கு போய் வசூலுக்குன்னா கரெக்டாக எல்லா ஒயின் ஷாப் பாருக்கும் போயிட்டுருக்காங்க. இல்லை, ஒயின் ஷாப் 12 மணிக்கு தானே திறப்பாங்க, இவங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. இவங்க 24 ஹவர்ஸும் கரூரை பொறுத்தளவில் கிடைக்கும். இல்லை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் கிடைக்குது, அது வேறு விஷயம். அது தமிழ்நாட்டில் அதிகம் கொள்முதல் ஆகிட்டு இருக்கிறது கரூர் மாவட்டம் தான். ஏன்னா அங்கே பஸ்பாடி தொழில் அதிகம். அதே மாதிரி இந்த சிறு குறு தொழில், இந்த துணி இதெல்லாம் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அன்றாட மக்கள் வெளியூர்லேருந்து வர்றாங்க. அவங்க பாவப்பட்டவங்க. அவங்க அன்டயத்தில் போய் 150 ரூபாய்க்கு விற்கிற கோட்டரை 250 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டு இருக்குது. ஷிஃப்ட்டு மாறும்போது அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. இந்த காசு ஏழை மக்கள் காசை வயிற்றில் அடித்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள்.
ஓகே, நீங்கள் கரூரை பொறுத்த வரைக்கும் அதாவது மிக முக்கிய பிரச்சனை இதுதான், இதற்கு உடனடியாக வந்து ஆளுங்கட்சியினர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எதை சொல்லுவீங்க? இல்லைங்க, இப்போ வந்து காவேரியில் வந்து தண்ணி பிரச்சனை, மக்களுக்கு வந்து குடிநீர் இல்லைன்னா மக்கள் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த குடிநீர் சம்மந்தப்பட்டதை வந்து உடனடியாக வந்து அண்ணிக்கிட்ட வந்து ஒரு டேட் கேட்டு கண்டிப்பாக வந்து அந்த மணல்ல இருந்து காப்பாற்றணும், காவேரி ஆற்றை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக செய்யலான்னு நாங்கள் ஒரு தீர்மானம் வச்சுருக்கிறோம்.